ஹலோ, மேனேஜர் வர சொல்லு. கூப்பிட்டீங்களா சார்? எஸ். யார் இந்த 105 இருக்க விஜய்? கல்கட்டாவில இருந்து வந்திருக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அந்த ஆள் ரூம் பில் பணம் கொடுக்கல போல் இருக்கு. இல்ல சார். அப்புறம் எதுக்கு ரூமை கன்டினியூ பண்றீங்க? அந்த ஆளு கம்பெனில இருந்து பணம் வரலன்னு சொல்றாரு. மிஸ்டர் மோகன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு பில் செட்டில் பண்ணனா லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூமை காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். விஜய் பல மாதங்களா இங்க தங்கி இருக்காரு. கரெக்டா பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள் பாப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நாளைக்கு ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள். ரூம் எடுக்கிறவங்க சரியா பணம் கொடுக்கலன்னா நாம என்ன செய்யறது? விஜய் கிட்ட பேசுறேன் சார். ஹலோ, மெட்டல் ஹாஸ்பிட்டல். நான் டாக்டர் அரவிந்த் கிட்ட பேசணும். எஸ், அரவிந்த் ஸ்பீக்கிங். குட் மார்னிங் டாக்டர். நான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற பேஷண்ட் லட்சுமி அம்மாவோட மகன். ஆமாங்க, விஜய். நான் இன்னைக்கே கல்கத்தா போகணும் சார். அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு ஆசைப்படுறேன் டாக்டர். ஐ எம் சாரி மிஸ்டர் விஜய், இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்கவே முடியாது. ஹெல்த் மினிஸ்டர் விசிட்டிங் வரதுனால நோயாளிங்க யாரையும் பார்க்க அனுமதி கிடையாது. நாளைக்கு வேணா வந்து பாருங்க. நான் இருக்க முடியாது டாக்டர். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பல மாசங்களா நான் லீவ்ல இருக்கேன். உடனே ஜாயின் பண்ணலைன்னா எனக்கு வேலை போயிடும். ஒரு வேலை பண்ணுங்க, நான் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். அது வரைக்கும் பொறுத்துக்குங்க. ஓகே? ஓகே டாக்டர். ஹலோ, எஸ் விஜய் தான். வாட்? அம்மா வெளில போயிட்டாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியலையே. இங்க வரலையே. ஓகே, நான் அதை வரேன். கோழி வாங்கலையோ? கோழி கோழி. ஏய் கோழி, இங்க வா. ஏய் குஞ்சு கோழி, என்ன விலைடி அது? கோழி 25 ரூபாய். சி பாய் மூடு. சவன் இருக்கிறியே, மேல கை வச்சா அம்மா, அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் எப்படி தம்பிங்களா? ஒரு நிமிஷம். என்னங்க கொஞ்சம் வரீங்களா? வரேம்மா. இப்போ
ஐயோ அம்மா ஐ எம் சாரி விஜய், நடந்து போன நிகழ்ச்சிக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லட்சுமி அம்மா இப்படி வயலண்ட் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நர்ஸ், எஸ் டாக்டர். லட்சுமி அம்மாவை கூட்டிட்டு போய் மருந்து கொடுங்க. வேணாம் டாக்டர், வேணாம். வாமா போ. இங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். வேண்டாம் விஜய், இந்த நிலைமையில உங்க அம்மாவை கூட்டிட்டு போக வேண்டாம். இத பாருங்க, வேலூர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சிரியாக் ஜானோட நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து உங்க அம்மாவை செக் பண்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ப்ளீஸ். லட்சுமி அம்மாவை கூட்டிட்டு போங்க. டாக்டர், நான் சின்சியரா கேட்கிறேன், எங்க அம்மாவுக்கு மறுபடியும் ஞாபக சக்தி கிடைக்குமா? கண்டிப்பா. நீங்க அந்த விஷயத்துல எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கிறதால ஒரு சின்ன ஆபரேஷன் செய்யணும். எனக்கு இந்த உலகத்துல எங்க அம்மா மட்டுமே இருக்காங்க. எல்லாமே எனக்கு தெரியும். நான் உங்க அம்மாவை எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். வேலூருக்கு போற சமயத்துல செலவுக்கு பணம் தேவைப்படும். ஆனா உங்க அம்மா மறுபடியும் பழைய மாதிரியே கிடைப்பாங்க. தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். ஓகே. உன்னோட விஷயத்துல எனக்கு அனுதாபம் இருக்கு. ஆனா இந்த ஹோட்டல் வாங்க நான் வாங்கின கடன் இதுவரை திருப்பி கொடுக்கல. அதனால தான் நான் ஸ்ட்ரிக்டா பிசினஸ் மைண்டோட உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டைம்ல நான் கொடுக்க போறது